டாக்டர் சுமந்த், இது இன்னும் இதை தாண்டியும் இப்போ இந்த சிக்கல்கள் அரசியல் ரீதியாக இந்த விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது ஆளும் கட்சியினுடைய பொறுப்பு, அதெல்லாம் இருக்கக்கூடிய தாண்டி பூரண மதுவிலக்குன்னு மீண்டும் இப்போ எல்லாருமே அழுத்தமாக பேச தொடங்குறாங்க. அதுதான் தீர்வு அப்படின்னு ஒரு இடத்துக்கு வர்றாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அல்லது இந்த இழப்பீட்டு தொகை அப்படிங்கிறதும் இதை எப்படி அணுகிறதுங்கிறதுலையும் நிறைய சிக்கல் இருக்குது. கொடுத்தாலும் தப்பு, கொடுக்காம இருந்தாலும் தப்பா, இல்லை இதை எப்படி போகணும் அப்படிங்கிற 2 வகையான பார்வைகள் முன்வைக்கப்படுது. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அதுக்கு முன்னாடி இந்த காவல்துறையினுடைய அந்த ஜூனியர் அபிஷியல்ஸ் அவங்க மட்டும்தான் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு ஒரு சப் இன்ஸ்பெக்டரையோ ஒரு இன்ஸ்பெக்டர் மீது அந்த ப்ராசிக்யூஷன் நடத்துறதுங்கிறது அந்த அளவுக்கு சரியாக இருக்காது. முதல்ல பல ஆண்டு காலமாக இந்த தொழில் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஃபேமிலிஸ் சொல்லி இருக்கிறாங்க. பப்ளிக்கா நடந்துட்டு இருக்கு. சோ இப்போ அந்த எஸ்பிங்கிறவர் இப்ப இருக்கிற எஸ்பிங்கிறது வரவர் ஒரு 6 மாசமா இருக்கலாம், 8 மாசமா இருக்கலாம், 1 வருஷமா இருக்கலாம். பட் 3 ஆண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறதுக்காக இந்த ஒரு நபரை மட்டும் பொறுப்பு அப்படின்னு சொல்றது சரியாக இருக்கு. இது சிஸ்டமிக் இஷ்யூ. வேற ஒரு இடத்தில் மேனுஃபேக்சர் ஆகி இங்க வந்திருக்கு அப்படின்னா அது டிரான்ஸ்போர்டேஷன் ப்ராசஸ்ல அது மாட்டிட்டு இருக்கலாம். மாட்டாமல் இருக்கிறதுக்கு வேற யாராவது காவலர்கள் அதுல இன்வால்வ். ஸோ வெறும் அந்த லோக்கல் ஸ்டேஷன்ல அவங்க கில்ட்டி ஆக இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம், அதுல மாற்று கருத்து இல்லை. பட் the buck cannot stop with the local inspector. புரியுதுங்களா? சோ இது ஒரு சிஸ்டமிக் ப்ராப்ளம். பல மாவட்டங்கள்ல நடந்துட்டு இருக்கு. மரக்காணத்துல பார்த்தோம், போன வருடம் நடந்தது. இந்த வருடம் இதுக்கு நிறைய வார்னிங். இந்த ஒரு எம்எல்ஏ 23 மார்ச்ல கடிதமே எழுதியிருக்காரு, கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு, இந்த மாதிரி கள்ளக்குறிச்சியில இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது. சோ இது டெஃபினட்டா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர் என்று ஏத்துக்கணும். மிக முக்கியமாக இப்ப ஒரு அடுத்த சில நாட்களுக்கு பூரண மதுவிலக்குன்னா தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலத்தில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்டால் இத்தகைய சம்பவங்கள் வாரம் நடக்கும். ஏன்னா எப்படியுமோ சிஸ்டம் ரிஃபார்ம் பண்றதுங்கிறது அவ்வளவு சாத்தியமாக இருக்காது. ஒரு எஸ்டிமேட் பிரகாரம் வீக்கெண்ட்ல கிட்டத்தட்ட 1 கோடியிலிருந்து 1,10,00,000 20,00,000 மக்கள் மது அருந்துகிறார்கள் ஒரு கணக்கு இருக்கு, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் தமிழ்நாட்டுல. சோ உங்களுக்கு 1 கோடி மக்கள் மது அருந்தும் போது நிச்சயமா நீங்க ஓவர் நைட் ப்ரோஹிபிஷன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணா அது சாத்தியமும் இல்லை. ஓவர் நைட் இல்ல, படிப்படியான மதுவிலக்கு அல்லது ஒரு காலகட்ட 10 ஆண்டுகள் அந்த மாதிரியான ஒரு இலக்கை நோக்கியும் போலான்ற சில சஜஷன்ஸ். அரசாங்கம் என்ன தவறு செய்கிறது என்றால் ரெஸ்பான்சிபிள் ட்ரிங்கிங் அப்படிங்கறத மக்களிடையே கொண்டே போறது கிடையாது. எங்கேயாவது நீங்க ஒரு கேம்பெயின் பார்த்திருக்கீங்களா? அதாவது அப்படி இன்னைக்கு இருக்கிற சூழல் அப்படி ஒரு கேம்பெயின் பண்ண முடியுமா திரு சுமந்த்? இல்ல அப்போ இதே மாதிரிதான் இருக்கணும். ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குறாங்க, 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, 140 ரூபாய். இப்போ எல்லாரும் இந்த கூடுதலாக இது ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறதுனாலதான் குடிச்சாங்கன்னு ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த பாக்கெட்ல இன்னைக்கு 2 பேர் அந்த வீடியோல சொல்றாங்க 20 ரூபாய்க்கு கொடுப்பாங்க, 30 ரூபாய்க்கு விலை ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம். நீங்க டாஸ்மாக்கு போனீங்கன்னா 100 ரூபாய்க்கு குறைவாக எதுவும் வாங்க முடியாது. சோ ஒரு 20 ரூபாய். சோ அரசாங்கம் அதை முதல்ல சொன்னாங்க கள்ளுக்கடை திறக்கிறது பத்தியோ இல்ல ஸ்மாலர் குவான்டிட்டியில 30 ரூபாய்க்கோ 20 ரூபாய்க்கோ டாஸ்மாக்ல எந்த விதமான ஒரு தயக்கமும் இன்றி அரசாங்கம் மாநிலம் முழுவதும் மதுவை வித்து கொண்டிருக்கிறது. அதை அஃபோர்டபிள் ஆக்குனா என்ன? அது ஏன் 140 ரூபாய்க்கு விற்கிறீங்க? சோ இதெல்லாம் கேள்விகள் ஆன்சர் பண்ணமே தவிர, இல்லை என்றால் இது ஒரு மாதத்துக்கு ஒரு வாரத்துக்கு இதனுடைய தாக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கிராம மக்கள் எவ்வளவு உஷாரா சொல்லி இருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய வாட்டி நாங்க போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், ஒரு 10 நாளைக்கு அவங்கள வராதீங்கன்றுவாங்க, 10 நாளைக்கு கழிச்சு திருப்பி வந்துருவாங்க. அதேதான் இந்த வாட்டியும் நடக்க போகுது. எனக்கு எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. எனக்கு சிஸ்டமிக் சேஞ்சஸ். நீங்க என்ன ப்ரப்போஸ் பண்றீங்க? ரெகுலேட் பண்ணணும்ன்றீங்களா? என்ன வாட் இஸ் யுவர் சஜஷன்? என்ன இல்ல ஒரு நிமிஷம் கார்த்திக், ஒரு விஷயம். எல்லா அரசாங்கங்களுக்கும் சில ரெட் லைன் அப்படிங்கிறது வரையப்பட வேண்டும். ரெட் லைன் அப்படின்னா மற்ற விஷயங்களில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ், எல்லா அரசாங்கம் காம்ப்ரமைஸ் பண்ணணும், கான்ட்ராக்ட்ல காசு வரும், இதெல்லாம் இன்னெவிட்டபிள். எனி கவர்மெண்ட் எனிவேர் இன் இந்தியா இதுதான் சிச்சுவேஷன், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் சில விஷயங்கள் எக்காரணம் கொண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இந்த அரசு
எந்த அரசு ஊழியர் இத்தகைய விஷயங்களில் தவறு செய்தால் அவர் தண்டிக்கப்படுவார், அவர் மீது ப்ராசிக்யூஷன் நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா போலீஸ் எப்படி வாங்குவாங்க, போலீஸ் எப்படி கண்டுக்காம விடுவாங்க? சோ இன்னைக்கு திரு சரவணன் அவர்கள் காவல்துறை மீது அந்த பிளேம் அப்ரபோர்ஷன் பண்றாரு இருக்கலாம். ஆனால் இது வெறும் காவல்துறை மட்டும்தான் இதுல இன்வால்வ்டா? இந்த செயின் யாரு தயாரிக்கிறாங்க? காவல்துறை தயாரிக்கிறதாங்க இல்ல, யாரோ தயாரிக்கிறாங்க. அவங்களுக்கு யாரு உதவி கொடுத்திருக்கிறாங்க? அவர்களுக்கு ஏதேனும் அரசியல் பின்புலம் இருக்கா? அதனாலதான் இது சிபிசிஐடி என்கொயரி வில் நாட் பி சஃபிஷியன்ட். இது ஏன்னா எப்பவுமே தமிழ்நாட்டு ஹிஸ்டரியில இல்ல, எந்த மாநிலத்தில் எடுத்துக்கிட்டா கூட சக காவலர்களுக்கு எதிராக ஒரு காவலர் அந்த காவலர்களே விசாரணை நடத்தும் போது அதில் ஒரு ஸ்ட்ராங் ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. இது ஐ எம் நாட் சேயிங் டிஎம்கே ஏடிஎம்கே தமிழ்நாடு வேற ஸ்டேட், எல்லா ஸ்டேட்லயும் இதுதான். அதனாலதான் ஒரு வெளி ஏஜென்சி ஓகே, ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு சுமத் நீங்க சொல்ற ஆங்கிள் நான் ஏற்றுக்கிறேன். இன்னொரு ஏஜென்சி விசாரிக்கும் போதுதான் அவங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் அதுல ஒரு முடிவுக்கு வருவாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருந்தாலும், இன்னொரு பக்கம் சிபிஐனுடைய ட்ராக் ரெக்கார்ட்ல பல வழக்குகள் பெண்டிங்லேயே இருக்காங்க. அவங்களுடைய ஃபோர்ஸ் ரொம்ப சின்னது. நான் ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு வரேன். இல்ல, நான் சிபிஐ ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு வரேன். ஒழுங்கான ஒரு ஏஜென்சின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனா அது ஒண்ணுதானே இருக்குது. வேற இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, அரசாங்கத்திற்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்குல்ல. அவங்க 2026க்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை அட்ரஸ் பண்ணணும், அல்லது இங்க நடந்திருக்கக்கூடிய தவறுக்கு அவங்களுக்கு தான் அப்படிங்கும்போது லோக்கல் ஏஜென்சியா அவங்க தப்பா பயன்படுத்துவாங்களா? இல்ல அதை நீங்க அப்படி பார்க்கலையா? அந்த ஆங்கிள் பார்க்கலையா? இல்ல, அதாவது மிக முக்கியமா எல்லா அரசாங்கங்களுக்கும் உதவக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம் இருக்கிறது. அது மக்களினுடைய மறதி. இது 2 வாரம் கழிச்சு மக்கள் இதை பத்தி மறந்துட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிருவாங்க. அதனால அரசாங்கம் இப்போ எவ்வளவோ கேஸ் நம்ம பார்க்கணும். 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு எல்லாரும் அக்விட்டட் அப்படின்னு எல்லாரும் நிரபராதிகள் என்று அறிவிக்கப்படும். இப்போ டாக்டர் சுப்பையா கேஸ்ல பார்த்தோம் சமீபத்துல. அவர் பல வழக்குகள் இருக்கு. அது எல்லார்கிட்டயுமே அக்விட்டல் ரேட் அதிகமா தான் இருக்கு. இந்த அதை பத்தி பேசலாம். அதை கடந்து இந்த இழப்பீடு, சரவணன் குறுக்கிட விரும்புறேன், நான் அதுல பட்டு உங்க பார்வையை எடுத்துக்க விரும்புறேன். இழப்பீடு அப்படிங்கிற விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? எஸ், இழப்பீடு வழங்கப்பட வேண்டும், அதுல எனக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனால் 10 லட்சம் வழங்கக்கூடாது அப்படிங்கறதா என்னுடைய கருத்து. ஏன் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும்? இன்னைக்கு அந்த 3 குழந்தைங்க அப்பா அம்மா 2 பேரையும் இழந்து, அவர்களுடைய தப்பு கிடையாது. இந்த நிகழ்வினால் அவர்கள் அனாதையாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு அரசுக்கும் பொறுப்பு இருக்கிறது. ஏன்னா அரசு தான் இதை தடுத்து நிறுத்திருக்க வேண்டிய ஒரு கடமை அரசுக்கு. அதனால அந்த குழந்தைங்களுக்கு நம்ம உதவக்கூடாது, ஏன்னா அவங்க அப்பா அம்மா குடிச்சிட்டு செத்துட்டாங்கன்னு சொல்றது நியாயம் கிடையாது. ஆனால் என்னன்னா, நீங்க காம்பன்சேஷன் ஒரு சாலை விபத்தில் இறந்து போகும் ஒரு நபருக்கு நீங்க 1 லட்சம் கொடுக்குறீங்க, 2 லட்சம் கொடுக்குறீங்க. கள்ளச்சாராயத்துக்கு ஏன் 10 லட்சம் கொடுக்க வேண்டும்? அதுல திருமதி பிரேமலதா விஜயகாந்தோ திரு சீமான் அவர்களோ கேட்கக்கூடிய கேள்விகள் நியாயமான கேள்விகள். முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி 25 லட்சம் கொடுக்கணும்னு சொல்றாரு. அவரு ஆட்சி பொறுப்பு இல்ல, அது அரசியலுக்காக. இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் 1 லட்சம் அறிவிச்சிருக்கிறாரு. திரு எடப்பாடி அவர்கள் இது மாதிரி அது குடும்பத்திற்கு நிதி உதவி செய்யறேன் இருக்காரு, படிக்க நிதி உதவி. அந்த குழந்தைங்களுக்கு அந்த 3 குடும்பங்களுக்கு 2 பெற்றோர்களையும் இழந்த குழந்தைகளுக்கு ஒரு எஜுகேஷன் இதுக்கு அது அரசாங்கமே அறிவிக்கிறது வேற. அரசாங்கம் இதை கொடுக்கணும்னு சொல்றாரு. 25 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். 25 லட்சம் நீங்க ஒரு யார்ட் ஸ்டிக் காமனா இருக்கணுங்க. நாட்டுக்கு சேவை செஞ்சுட்டு உயிரை கொடுக்கிற ஒரு நபருக்கு கொடுக்கிற ஒரு சோல்ஜருக்கு நீங்க கொடுக்காத ஊதியம், ஐ மீன் காம்பன்சேஷனை நீங்க எப்படிங்க கள்ளச்சாராயம் கொடுத்து இறந்தவர்களுக்கு கொடுக்க முடியும்? பட் நிச்சயமாக அரசு அந்த குடும்பங்களுக்கு ஒரு பொறுப்பு எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு அந்த பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் அப்படிங்கறத உறுதிப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்கு. அது அரசுடைய கடமை. குறுக்கிட